கிரீடங்களை குறித்து நான் வேதத்தில் இருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதற்காக தெரிந்து கொண்ட பகுதி உங்களுக்கு தெரியும். கிரீடங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு அநேக கிரீடங்களை தன்னுடைய ஆதீனத்திலே தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை குறித்து நான் சில காரியங்களை ஆராய்ந்த போது அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இன்றைய நாளிலே அந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாங்கள் இந்த செய்திக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆவியானவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வெளிப்படுத்தி உம்முடைய கிருபையினால் எங்களை முடிசூட்டுகிற தகப்பனே, இந்த வேளைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை தகப்பனே. இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய வார்த்தை கூடாக நாங்கள் எண்ணத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்களுடைய அந்த மன்னாவினால் நீங்கள் எப்படி எங்களை போஷிக்கப் போகிறீர்கள் என்று உங்களுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆண்டவரே. மாம்சமோ சுயமோ எதுவுமே வெளிப்படாதபடிக்கு என் தேவ ஆவியானவருடைய வல்லமை மாத்திரம், அவருடைய கற்றுக் கொடுத்தல் மாத்திரம் என் மூலமாய் வெளிப்பட தேவ ஆவியானவர் அடியவளை பொறுப்படுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் ஆண்டவரே நீங்கள் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறபடியினால் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சத்ருவானவன் எந்த விதமான தடைகளையும் கொண்டு வராதபடிக்கு சிந்தனை, செயல், ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் என் தேவ ஆவிக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க சுவாமி. வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வெளிப்படுத்த விசேஷத்திலே 1 அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுகிறது? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், அதை தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தி அதை அவர் தன்னுடைய சீடருக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை குறித்து இதிலே எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சுவிசேஷத்தின் இந்த புத்தகத்தின் விசேஷம் என்னவென்றால், இதை வாசிக்கிறவர்களும், அந்த 3 வசனம், இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. மற்ற வேதாகமத்திலே நாங்கள் மற்ற பகுதிகளை வாசிக்கிற போது அந்த பகுதியிலே நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்கள், அதிலே தேவன் எங்களோடு என்ன பேசுகிறார் என்ற அப்படியான காரியங்கள் எங்களுக்கு தெளிவாக்கப்படுகிறது. ஆனால் இந்த புத்தகத்தை நாங்கள் வாசித்தாலே எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எங்களுக்கு வேதம் தெளிவாக எடுத்து கூறுகிறது. நான் இன்றைக்கு என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் 1-4 வரை நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பியது. அதுக்கு முதல் அதிகாரம் நீங்கள் 2, 3 அதிகாரங்களை வாசித்தால் சபைகளுக்கு தேவன் சொல்லுகிற ஆவியானவர் சொல்லுகிற காரியங்கள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இவைகளுக்கு பின்பு அந்த காரியங்களை குறித்து அவர் பேசினதற்கு பின்பு அவர் அங்கே மேலே ஏறி வா என்று அவரை அழைத்து கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது.
அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அவர் ஒரு பரலோக தரிசனத்தை அங்கே காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சிங்காசனம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஆண்டவர் வீற்றிருக்கிறார், பிதா வீற்றிருக்கிறார். அவரை சுற்றிலுமாய் 24 ஆசனங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அதில் 24 மூப்பர்கள், அங்கே மூப்பர்கள் என்று குறிப்பிட்டு எழுதப்பட்டதன் காரணம் ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள். அது மனிதர்களைத்தான் குறிக்கிறது, தூதர்களோ மற்ற 4 ஜீவன்களோ என்று அப்படியல்ல. அது ஆண்டவராலே ரட்சிக்கப்பட்டு அவருடைய வேலையை செய்து அவருடைய ஓட்டத்தை முடித்து ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற அந்த பரிசுத்தவான்களுக்கு அங்கே வெண் வஸ்திரம் தரித்து பொன்முடி சூடப்பட்டிருக்கிறது. வெண் வஸ்திரம் எதை குறிக்கிறது? அது ஆசாரியருக்கு உரிய ஆடையாய் இருக்கிறபடியினாலே அங்கே இருக்கிறவர்கள் ஆசாரியர்கள். அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஜெப தூபங்களை எடுத்து செல்கிற ஆசாரியர்கள். அதற்கு அடையாளமாக அவர்கள் அங்கே வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். ஆசாரியனுடைய வேலை என்ன? எங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்தானால் அவன் பலி செலுத்த வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, அவன் பலி செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் அந்த ஆசாரியன் மாத்திரம்தான் வருடத்துக்கு ஒரு முறை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்று இந்த மனிதர்களுடைய தன்னுடைய பாவத்துக்காகவும் இந்த மனிதர்களுடைய பாவத்துக்காகவும் அங்கே பாவ நிவாரண பலியை செலுத்துவான். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே என்றால் அந்த பலியை குறித்து அழகாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போம் என்றால், அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும் வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்த ஆசாரியர்கள் தங்களுக்காகவும் தங்களுடைய சொந்த பாவங்களுக்காகவும் அந்த மனிதர்களுடைய பாவங்களுக்காகவும் அங்கே பலி செலுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது அன்றாடம் எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அந்த மனிதன் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் அதை வைத்து அந்த ஆட்டுக்குட்டியிலே அதை செலுத்தி அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு குற்ற நிவாரண பலியாக பாவ நிவாரண பலியாக அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் கொடுப்பார்கள். அது அங்கே பலி செலுத்தப்படும். இது அன்றோடு முடிகிற காரியம் அல்ல. வருடந்தோறும் இவர்கள் இப்படியாக செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வெள்ளாட்டு கடாவினுடைய இரத்தமோ புறாக்களுடைய இரத்தமோ ஒரு மனிதனுடைய பாவத்துக்கு அது நிரந்தரமான தீர்வை கொண்டு வராது என்ற காரணத்தினால், அது மாத்திரமல்ல நியாய பிரமாணத்தை செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பாவத்தில் இருந்து விடுதலை அடையாதபடிக்கு திரும்ப அந்த பாவங்களையே செய்து அவர்கள் அந்த பாவத்துக்குள் உழன்றதன் நிமித்தமாய் உலகத்திலே இருந்த அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள் என்று எங்களுக்கு வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். ஆமென். அவர் இந்த ஒரு குற்றமில்லாத ஒரு இரத்தம் இந்த மனிதனுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட வேண்டும். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு மனிதன் பிறக்கும் போது அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை குறித்து பெரிய ஒரு கனவு காண்பார்கள். அவன் எப்படி எதிர்காலத்திலே அவன் எப்படி வர வேண்டும், அவன் எப்படி வாழ வேண்டும், உலக மக்கள் முன்பாக அவன் எப்படிப்பட்ட ஒரு பதவியிலே ஒரு மேன்மையிலே அவன் இருக்க வேண்டும் என்று அப்படியான ஒரு கனவுகளோடு தான் ஒரு பிள்ளை பிறந்தவுடனே அந்த பெற்றோருடைய கனவு அந்த எதிர்காலம் பெரிதாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த உலகத்திலே பிறந்ததே அவர் மரிக்கும்படியாகத்தான். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம்தான், எங்களுக்காக மரிக்கும்படியாகத்தான் அந்த தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படியாக அங்கே 24 மூப்பர்கள் என்று சொல்லும்போது ஒரு ஒரு குழுவின் பிரதிநிதிகளாக, இப்போ 10 பேர் இருந்தால் அதில் அந்த ஒருவர் மாத்திரம் பங்கடைவார், மற்ற 9 பேருக்கும் பதிலாக அவர்கள். அப்படி அந்த 24 மூப்பர்கள் என்று சொல்லும் போதும் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த பிள்ளைகளின் பிரதிநிதிகளாக அந்த 24 மூப்பர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் ஆசாரியர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த முடி சூட்டப்பட்டிருப்பது ராஜாவுக்கு, ராஜாவுடைய அதிகாரத்தை குறிக்கும்படியாக, ராஜ மேன்மையை குறிக்கும்படியாக அவர்களுக்கு அங்கே முடி சூட்டப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் ஆசாரியர்களாகவும் இருக்கிறார்கள், அதே நேரத்திலே அவர்கள் ராஜாக்களாகவும் அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் மக்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு கிருபாதார பலியாக அவர் உலகத்துக்கு வந்தபோது இன்று எங்களை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் 1 பேதுரு 2:9 அது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ஆச்சரியமான ஒளியினிட 1 பேதுரு 2:9. ஆமென், ஆமென். பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்போ ஆண்டவர் எங்களுக்கும் அந்த சலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூலோகத்திலே நாங்கள் வாழ்கிற காலத்திலே ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்கிற போது எப்படி அந்த பரிசுத்தவான்கள் அந்த 24 மூப்பர்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே வெண் வஸ்திரம் தரித்து தலையிலே முடிகளை சூட்டிய அங்கே ஆசாரியராகவும் ராஜாவாகவும் தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறார்களோ, அப்படியே எங்களையும் இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்படியாக நாங்கள் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நாங்கள் வாழும்படியாக தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். காரணம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு. நாங்கள் அந்தகாரத்தில் இருந்தோம், அந்தகாரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் எங்களை சந்திக்கும் வரை நாங்கள் இருளின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த அந்தகாரத்தின் இருளிலே இருந்த எங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்தில் அழைத்த தேவன் எங்களை ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமாய் ஆக்கி அவர் மகிழ்கிற தெய்வமாக இருக்கிறார். அவருடைய காரியங்களை நாங்கள் செய்கிற போது அவர் எங்களை ஆசாரியர்களாக ராஜாக்களாக அப்படியாக அந்த மக்களின் பிரதிநிதிகளாக அந்த 24 மூப்பர்களும் அங்கே அந்த சிங்காசனத்தை சுற்றி அங்கே வீற்றிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அருமையானவர்களே, ஏன் 24 என்று குறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 1-19 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் நான் அது முழுவதும் வாசிக்க நேரமில்லை, உங்கள் வீட்டிலே நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். தேவனுடைய ஆசாரியத்துவத்துக்கு தாவீது ராஜா அங்கே 24 மூப்பர்களுடைய தலைமையிலே 24 குழுக்களை அங்கே நியமித்து அனுதினமும் இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபதூபங்கள் எழும்பும்படியாகவும் துதி எழும்பும்படியாகவும் அந்த ஆலயத்திலே 24 மணித்தியாலங்களும்
அங்கே ஒரு ஆராதனை நடக்க வேண்டும் என்பதற்காக 24 குழுக்களை தாவீது ராஜா நியமித்தான் என்று வேதம் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அப்படியானால் அந்த 24 மூப்பர்கள் எப்படியாக வகுக்கப்பட்டார்கள் என்றால் 24 மணித்தியாலமும் அங்கே கேருபீன்கள் சேராபீன்கள் 24 மணித்தியாலமும் ஆண்டவர் பரிசுத்தர் தேவன் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் துதிக்கிற அந்த வேளையிலே இவர்களும் சேர்ந்து ஒரு பாட்டை பாடி ஆண்டவரை துதித்து ஆராதித்து 24 மணித்தியாலங்களும் அங்கே அந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதை முன் ருசியாக முன் காரியமாக அங்கே தேவாலயத்தில் 24 குழுக்களை தாவீது ராஜா அங்கே தெரிவு செய்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிற ஜனங்கள், ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இருக்கிற ஜனங்கள், அவர்கள் எப்படி அந்த 24 மூப்பர்களும் அங்கே வந்தார்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து அக்கினி பரீட்சையினால் அவர்கள் பரீட்சிக்கப்பட்டு அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக அவர்கள் அங்கே தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆமென். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் பாவத்தை வெறுக்கிற தேவன். ஆனால் ஆண்டவர் உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் பாவிகளை நேசித்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை, அவர் குற்றமற்றவர். ஆனால் பாவிகளோடு அவர் இருந்ததன் காரணம் அந்த பாவத்தில் இருந்து அந்த ஜனங்களை மீட்டு கொள்ளும்படியாக அவர் அந்த பாவிகளை நேசித்தபடியினாலே அவர் பிரதான ஆசாரியராக எங்களுக்கு இருந்தார். அந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் எபிரேயர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியரானார் என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. மெல்கிசதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியர் என்று சொன்னால் அது என்ன முறை என்று நாங்கள் இந்த வேதத்தை வாசிக்கும் போது போதாவது நாங்கள் சிந்தித்துள்ளது. அது என்ன மெல்கிசதேக்கின் முறை? மெல்கிசதேக்கு யார்? அவருக்கு தாய் தகப்பன் வம்ச வரலாறு எதுவுமே இல்லை. அவர் சாலோம் என்ற பட்டணத்தின் ராஜா. அதே நேரத்திலே அவர் அங்கே ஆசாரியராக இருந்தார். தாவீது அவருக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அவர் இருந்தார். ஒரு ஆசாரியன் லேவி கோத்திரத்திலே இருந்துதான் ஒரு ஆசாரியன் தெரிவு செய்யப்படுவான். ஆண்டவர் 12 கோத்திரங்களை எடுத்து 11 கோத்திரங்களுக்கு அவர் இந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்கும்போது லேவி கோத்திரத்துக்கு அவர் பங்கு கொடுக்கவில்லை. காரணம் என்ன? லேவி என் பங்கு, எனக்குள்ளதெல்லாம் அவனுக்கு என்று லேவி கோத்திரத்தை தன்னுடைய ஆசாரிய ஊழியத்துக்கென்று அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த மெல்கிசதேக்கு லேவி கோத்திரத்தில் வந்தவர் அல்ல. ஏனென்றால் அவரை குறித்து அவர் எந்த கோத்திரம் என்றே இல்லை. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யூதா கோத்திரத்திலே இருந்து வந்தவர். அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். யூதா கோத்திரத்திலிருந்து வருகிறவர்கள் லேவியர் ஊழியம் செய்ய முடியாது. அதுக்கென்று வேறு பிரித்து அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் ஆண்டவருடைய காரியங்களை ஊழியங்களை செய்ய முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக எங்களுக்கு இருந்தார். அவரே பலிப்பொருள், அவரே ஆசாரியர், அவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவ ஆட்டுக்குட்டி. அது மாத்திரமல்ல, தன்னையே பலியாக கொடுத்து அந்த கிரமத்தை நிறைவேற்றின பிரதான ஆசாரியர். அதனால்தான் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானவர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆடும் அவர்தான், மேய்ப்பெனும் அவர்தான். எங்களை ஆடுகள் போல அவர் மேய்க்கிறார்.
அதே நேரத்திலே அந்த ஆட்டுக்குட்டியாகவே தன்னை அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற போது அவரை அங்கே கொண்டு போகிற போது அவர் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போல அவர் வாய் திறவாதிருந்தார் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. பிரதான ஆசாரியரும் அவர்தான் எங்களுக்கு. அதே நேரத்திலே அவர் அந்த பலி பொருளும் அவராகவே இருந்தார். தேவஜனமே, இந்த நாளிலே நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், நாங்கள் இந்த பூலோகத்திலே நாங்கள் யாராக இருக்கிறோம்? 1 பேதுரு 2:9 நான் வாசித்தது போல நாங்கள் ஆசாரியரும் ராஜாக்களுமாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஆளுகை செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, தேவனுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு மத்தியஸ்தராக, எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த ஆசாரியர்கள் அந்த ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராக இருந்தார்களோ, அதை போல இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற காலத்திலே ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தர்களாக நாங்கள் இருந்து அவர்களை தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிற போது அவர் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளை கொடுத்து அவர் அங்கே அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக தேவனுடைய இந்த உலகத்திலே அவர் வந்த நோக்கம், அவருடைய தாகம், அவருடைய பசி எல்லாமே இந்த உலகத்து மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவருக்கு இருந்த அந்த ஆத்தும தாகம், அவர் சிலுவையிலே தாகம் என்று அந்த ஆத்தும தாகத்திலே அவர் நாவரண்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அப்படியாக தேவன் இந்த பூலோகத்திலே எங்களை நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, எங்களுக்கு ஒன்றும் பாட தெரியாது, எங்களுக்கு வார்த்தை தெரியாது, ஒன்றும் ஜெபிக்க தெரியாது, இப்படி நாங்களே எங்களை கீழ்ப்படுத்தி கொண்டு ஆண்டவர் தந்த தாளந்துகளை, அந்த ஒரு தாளந்து பெற்றவன் அதை கொண்டு போய் புதைத்து வைத்தது போல் புதைத்து வைத்து விட்டு எங்களால் ஒன்றும் முடியாது என்று நாங்கள் இருக்கிற நேரங்கள் அநேகம். ஆனால் ஆண்டவர் எங்களை அப்படி இருக்கும்படியாக அவர் எங்களை தெரிந்து கொள்ளவும் இல்லை. அதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களை அவர் மீட்டு கொள்ளவும் இல்லை. அவருக்காக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காகவே எப்படி நாங்கள் அந்த இருளின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்தோம். இப்போ அநேகர் இதில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறியாத பின்னணியிலே இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் அநேகர் இருக்கிறீர்கள். அந்த ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இருளிலே உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லும்படியாக இருளின் வாழ்க்கையிலே, ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அவர் எங்களை ரட்சித்து ஆச்சரியமான ஒளியினிடத்திலே, அவர் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அப்படிப்பட்ட தேவனிடத்திலே அவர் எங்களை அழைத்திருக்கிறார். எதற்காக வென்றால் அவருடைய புண்ணியங்களை நாங்கள் அறிவிக்கும் பொருட்டாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அப்போது இந்த 24 மூப்பர்கள் எப்படியாக தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் அங்கே இருந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படியாக எங்களுக்கும் ஆண்டவர் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருவார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடனே கூட நியாயம் விசாரிப்போம். மத்தேயு 19:28. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இப்படியாக நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் நியாயாசனத்திலே
நியாயாதிபதிகளாக, நீதிபதிகளாக நாங்கள் அங்கே உட்கார்ந்திருப்போமாம். 1 கொரிந்தியர் 6:2-3. பரிசுத்தவான்கள் பூமியை நியாயம் தீர்ப்பார்கள், தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பார்களாம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை, ஒரு சலாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார். இப்போது அவருடைய சிங்காசனத்திலே நாங்கள் வீட்டிருக்கும் போது தேவதூதர்கள் என்று இங்கே குறிப்பிடுகிறது. அந்த விழுந்து போன தூதர்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியான எவ்வளவோ பேறு பெற்ற நாங்கள் ஆண்டவரோடு கூட இருந்து அரசாள போகிறோம், நியாயம் தீர்க்க போகிறோம். அப்படிப்பட்ட எங்களை ஆண்டவர் எப்படியாக தெரிந்து கொண்டாராம்? உபத்திரவத்தின் குகையில் இருந்து எங்களை அவர் தெரிந்து கொண்டார். எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலே போகிற எங்களுடைய ஊழியக்காரர்கள், நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அந்த ஊழியக்காரர்கள் படுகிற துன்பங்கள், வேதனைகள், அவர்கள் எத்தனையாய் அடிபட்டார்கள், எத்தனையாய் வேதனைப்பட்டார், சிங்கக்கெபியிலே போடப்பட்டார்கள். அப்படியான சூழ்நிலைகள் மத்தியிலும் இருந்து தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற தேவனுடைய ஜனங்கள் அங்கே ராஜரிக ஆசாரிய கூட்டமாக எப்படி தேவனுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார்களோ அப்படியா எங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 2:4 சொல்லுகிறது, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆமென். ஆண்டவரோடு ஆளுகை செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எங்களை உருவாக்கினார். அவர் வந்து எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு விட்டு அவர் போகிறதுக்காக அவர் வரவில்லை. அவரோடு சேர்ந்து நாங்களும் ஆளுகை செய்யும்படியாக தேவன் எங்களை அழைத்து செல்லவே, எங்களை அப்படியான ஒரு மேன்மையான இடத்திலே எங்களை உட்கார பண்ணும்படியாகவே தேவன் எங்கள் மேல் வைத்த அந்த அன்பு அளவில்லாத அன்பாக இருக்கிறது. ஆமென். வெண் வஸ்திரம், அடுத்தது பொன்முடி. நாம் பார்த்தோம், வெண் வஸ்திரம் அது ஆசாரியர்களை குறிக்கிறது. பொன்முடி, முடி சூடுபடுகிறது ராஜாக்களுக்கு. அப்படியானால் அந்த முடி அதுதான் கிரீடம். நான் அந்த தலையங்கத்திலே நான் உங்களுக்கு சொன்னது போல அதுதான் கிரீடம். வேதாகமத்திலே 5 விதமான கிரீடங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 நீதியின் கிரீடம், 2 தீமோத்தேயு 4:8. 2வது ஜீவ கிரீடம், வெளிப்படுத்தல் 21:10, 2:10. அழிவில்லாத கிரீடம் 1 கொரிந்தியர் 9:25-27. மகிமை உள்ள வாடாத கிரீடம் 1 பேதுரு 5:2-4. 5வது மகிழ்ச்சியின் கிரீடம் 1 தெசலோனிக்கேயர் 2:19-20. அப்போ அங்கே வீற்றிருந்தவர்கள் கிரீடங்களை தரித்திருந்தார்கள். அவர்கள் எப்படி அந்த கிரீடங்களை பெற்றுக்கொண்டார்கள் அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. ஒரு கிரீடத்தை நான் இன்றைய நாளிலே நாங்கள் பார்த்துவிட்டு மிகுதியை நான் வரப்போகிற நாட்களிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இந்த கிரீடங்களை பெற அவர்கள் கொடுத்த விலைக்கிரயம் என்ன, அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன விலைக்கிரயத்தை கொடுக்க போகிறோம்? 2 தீமோத்தேயு 4:5-8 வரை நாங்கள் வாசிப்போம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை எங்களுக்கு தெரியும். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஒரு யூத மார்க்க பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன். கமாலியனுடைய பாதத்திலே இருந்து யூத மார்க்கத்தை முறையாக கற்றவன். அவன் சொல்லுகிறான், நான் எபிரேயனில் பிறந்த எபிரேயன், பென்ஜமின் கோத்திரத்தான், நான் பரிசேயன். பரிசேயன் என்றாலே பிரித்தெடுக்கப்பட்டவன் என்றுதான் அர்த்தம். அப்படி அவன் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மனிதனாக அவன் அங்கே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும், ஸ்தேவானை கொலை செய்வதற்கு அங்கே எல்லாரும் கூடி இருந்தபோது அப்போஸ்தலர் 7-ம் அதிகாரம் 58-ம் வசனத்திலே அவன் முதலாக அவனை நாங்கள் பார்க்கிறோம்.
அங்கே ஸ்தேவானை கொலை செய்யும்படியாக அந்த ஜனகரி மன்றத்திலே தீர்ப்பு வழங்கியாகிவிட்டது. அவனை கல்லறிந்து கொல்லும்படியாக அவர்கள் சேகவர்கள் கூடி நிற்கிறார்கள். அவர்களுடைய ஆடைக்கு இவன் காவல் காத்து கொண்டு அங்கே நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய மார்க்கத்திலே ஒரு வைராக்கியம் உள்ளவனாக அவன் இருந்தது நிமித்தமாய் இவனை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த திட்டத்துக்கு இவனும் உடந்தையாயிருந்தான். அப்போஸ்தலர் 8:1 சொல்லுகிறது. அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அவன் முழுமையாக அவனை கொலை செய்ய வேண்டும். எங்களுக்கு நாங்கள் ஒரு கல்லெறிந்து அந்த இரத்தம் வலியும் போது கூட அந்த மனம் அவனுக்கு மாறவில்லை. காரணம், அவன் நினைத்து கொண்டிருந்த காரணம் முழுவதும் மேசியா வருவார், மேசியா, அந்த இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையில் அறையப்பட்டவர், அவர் எப்படி மேசியாவாக இருக்க முடியும் என்று அதை அவன் நம்பாதபடிக்கு அவன் அங்கே அந்த சவுலை ஸ்தேவானை கொலை செய்வதற்கு அவனும் சம்மதித்திருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், அந்த ஸ்தேவானை கொலை செய்த காலகட்டத்திலே சபைகளுக்கு மிகவும் துன்புறுத்தல் உண்டாயிற்று, மிகவும் பயம் உண்டானது. அந்த பயத்துக்கு இவனும் ஒரு காரணமாக இருந்தான். காரணம், அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிற ஜனங்களை கட்டி கொண்டு வரும்படியாக அவன் நிரூபங்களை வாங்கி கொண்டு அவன் தமஸ்குவுக்கு புறப்பட்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவஜனமே, பக்தி வைராக்கியம், பக்தி உள்ளவனை தேவன் தமக்கு என தெரிந்து கொண்டார். அவன் எதிலே அவன் பக்தியாய் உறுதியாய் இருக்கிறானோ, அவன் என்னில் பக்தியாய் உள்ளவனை தேவன் தெரிந்து கொண்டார் என்றார்ல. பக்தி உள்ளவனை, அவன் எந்த சமயமாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் அதிலே அவன் எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் உண்மையை அறிந்து கொண்டான் என்றால் அவன் இன்னும் வைராக்கியமாய் இதிலே இருப்பான் என்றதை ஆண்டவர் அறிந்திருந்தார். இவன் அந்த தமஸ்குக்கு போகிற வழியிலே, இந்த நிருபத்தை வாங்கி கொண்டு போகிற வழியிலே ஆண்டவர் அவர், எங்களுக்கு தெரியும் அந்த கதை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றார். அதிலே அவனை ஆண்டவர் சந்திக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அவன், ஆண்டவரே நீ யார், சவுலே சவுலே என்று ஆண்டவர் கூப்பிட்ட போது, ஆண்டவரே நீ யார், அவன் அந்த சத்தம், அந்த தொனி அவனை சிந்திக்க வைத்தது. இது ஒரு மனித சத்தம் அல்ல, இது ஒரு மனித சத்தம் அல்ல, அதற்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு சத்தம் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீ யார், நான் என்ன செய்ய வேண்டும், என்னை நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று அவர் சொன்னார். எங்களுக்கு தெரியும், அவன் நேரடியாக ஆண்டவரை அவன் துன்பப்படுத்தவில்லை. ஆனால் அவரை நேசிக்கிற பிள்ளைகளை அவன் துன்புறுத்துகிறதை ஆண்டவர் அறிந்து, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்றார் ஆண்டவர். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழுந்து நிற்கிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அவன் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவான். அப்படியாக அவருடைய அவரை தொடுகிறவன் ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறான். அதான் சொல்கிறான், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அப்போதான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டபோது ஆண்டவர் ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்லி அவன் அனனியா வீட்டுக்கு அவங்க அனுப்புகிறார். அங்கே போன போது அனனியா இவனை ஏற்றுக்கொள்ள பயப்படுகிறான். காலமாய் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன், அவனை நீ ஏற்றுக்கொள், அவன் எனக்கு வேண்டிய பாத்திரமாக இருக்கிறான் என்று அப்போஸ்தலர் 9:15-16 வரை வாசிப்போமானால், அவன் புறஜாதிகளுக்கு தேவனை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். புறஜாதிகளுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலருக்கும் ராஜாக்களுக்கும் என்னை அறிவிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக அவன் இருக்கிறான். ஆகையினாலே அவனை நீ சேர்த்துக்கொள் என்று அங்கே சொன்ன போது, அவன் அந்த ஆண்டவருடைய அந்த வெளிச்சத்தை பார்த்தபோது அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அவன் புத்தி தெளிந்து கண் தெளிந்து அவன் அங்கே போகிறதை பார்க்கிறோம். அவன்
கலாத்தியர் நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறான், என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று கூறுகிறார். பாரம்பரியம் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பாரம்பரியம் எவ்வளவாய் எங்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறோம். ஆனால் சில வேளைகளிலே நாங்கள் அந்த பாரம்பரியத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ரோமர் 1:1 அவன் கூறும்போது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவர், சுவிசேஷத்துக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை எப்படி தெரிந்து கொள்கிறார் என்றால், தன்னோடு அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அந்த இருந்த சீஷர்களுக்குள்ளே 12 பேரை அப்போஸ்தலராக தெரிந்து கொண்டார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை அழைக்கும் போதே அவனை அப்போஸ்தலனாகவே ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அப்படியாக இந்த புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அதில் 14 புத்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய கடிதங்கள், எழுதிய நிருபங்கள். அவர் எபேசு சபை, கொரிந்து சபை, தெசலோனிக்கேயர், கொலோசையர், இப்படி அநேக கடிதங்களை எழுதி தான் எப்படியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, நான் எப்படி இருந்தேன், எப்படியாக நான் இருந்த என்னை ஆண்டவர் தன்னுடைய சொந்த பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டாரே என்று அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதிகமாய் புற மதத்திலே இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த ஜனங்கள் பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பங்களிலே இருந்து வந்தவர்களை விட மிகவும் வைராக்கியமாய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் அடைந்த இந்த இன்பம், நாங்கள் அடைந்த இந்த ரட்சிப்பு மற்றவர்களும் கண்டுகொள்ள வேண்டுமே, அவர்கள் அழிவின் பாதைக்குள்ளே அக்கினி நரகத்துக்குள்ளே அவர்கள் போய்விடக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம் அவர்களுக்கு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஓடி 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 சொல்லுவார்கள், எங்களுக்கு நாங்கள் பாரம்பரியத்திலே வந்தவர்கள், எங்களுக்கு ஒரு பயம், அவர்களோடு நாங்கள் எப்படி போய் பேசுகிறது, நாங்கள் சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அல்லது எங்களுக்கு ஒரு வெட்கம், நாங்கள் எப்படி போய் இவர்களோடு பேச முடியும், அப்படியான சூழ்நிலைகளிலே நாங்கள் தள்ளப்பட்டு போகிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை அறியாத இடத்திலே இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களை நாங்கள் பார்ப்போமே. ஆனால் எப்படியாகுதல் நான் பெற்ற இந்த இன்பத்தை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற அந்த தாகம், ஒரு வாஞ்சை அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் எப்படி இருந்தான், ஆண்டவரை அறியாதவனாக இருந்தான். அவன் எப்படி வேதங்களை ஆராய்ந்து அறிந்திருந்தாலும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்ட மேசியா இவர்தான் என்று அறியக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் குருடாகப்பட்டிருந்தது. அவனுடைய பாரம்பரியம், அவனுடைய மதத்திலே அவன் வைத்திருந்த வைராக்கியம் அவனுடைய கண்களை குருடாக்கி இருந்த நிமித்தமாய் அவன் மேசியாவை அறியாதவனாக இருந்தான். ஆனால் இவர்தான் மேசியா, இவர்தான் இரட்சகர் என்று அவன் அறிந்த போது, அவர் துன்பப்படுத்தின கிறிஸ்து, நான் துன்பப்படுத்தின கிறிஸ்து இவர்தான் என்று அவன் அறிந்த போது அவன் ஒரு வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். சீஷர்கள் கூட அவனை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். காரணம், இவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினவன், கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாய் கட்டி கொண்டு வந்தவன், ஸ்தேவானை கொலை செய்யும் போது பக்கத்திலே இருந்து பார்த்து கொண்டிருந்தவன், இவனை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சீஷர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் பர்னபா அவனை சேர்த்து கொண்டான். அப்படியாக அவருடைய ஊழியங்கள் ஆரம்பமாய் அவர் நடந்து கொண்டிருந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் மற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை அங்கே நாங்கள் பார்க்க முடிகிறது. அதை வீட்டிலே போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ணுகிற ஒரு பிரசங்கம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:15-41. நியாயப்பிரமாணத்தின் உதவியின்றி அவர் அதிலே சாராம்சம் கடைசியாக சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின் உதவியின்றி
கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசம் ஒரு மனிதனை ரட்சிக்கிறது என்பதை மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறார். மோசையினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை தான் யூதர்கள் கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் இவன் உண்மையான கிறிஸ்து, உண்மையான ரட்சிப்பு எது என்று அறிந்தபோது அவனுடைய பிரசங்கத்தினுடைய அந்த சாராம்சம் என்னவென்றால், நியாய பிரமாணத்தின் உதவியின்றி கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசம் ஒரு மனிதனை ரட்சிக்கிறது என்பதை மிகவும் தெளிவாக அங்கே அப்போஸ்தலன் பவுல் அந்த பிரசங்கத்திலே எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இவன் எத்தனையோ பாடுகளை இவன் அனுபவித்தான். எங்களுக்கு தெரியும். 2 கொரிந்தியர் 23 அதிகாரம், 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 27 வசனம் வரைக்கும் அதை வாசித்தால் நன்றாயிருக்கும். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 27 வரை. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளனால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஆனால் இவை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அடுத்ததாக அவர் சொல்லுகிற காரியம், இவை முதலானவர்களை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இப்படிப்பட்ட வேதனைகள், பாடுகள் எங்களுக்கு தெரியும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் பாடி துதித்த போது சிறைச்சாலை கதவுகள் திறப்பட்டன. நாங்கள் அதில் பார்க்கிறோம். இவர் சொல்லுகிறார், 5 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை 39, 1 குறைய 40 அடிகள் அங்கே ஆண்டவர் படுகிறார். ஆனால் இவர் அப்படியாக 5 முறை அடிபட்டேன் என்று சொல்லுகிறார். 3 முறை மிலாற்றினால் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். கப்பற் சேதத்திலே இருந்தேன் என்று சொல்லுகிறார். குளிரில் இருந்தேன், நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், வேதனையோடு இருந்தேன். ஆனாலும் அந்த காரியங்கள் ஒன்றும் என்னை வருத்தப்படுத்தவில்லை. அது எனக்கு பெரிய காரியமாக தெரியவில்லை. ஆனால் என் சபைகளை குறித்த வைராக்கியம் எனக்கு பெரிதாக இருக்கிறது. என் தேவ ஜனமே, என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பாருங்கள். எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் பின்பற்றி போகிற போது இப்படியான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? நான் எப்படியான ஒரு உத்தியோகத்திலே நான் இருந்தேன், ஒரு மதிப்புக்குரிய ஸ்தானத்திலே நான் இருந்தேனே, நான் இப்போது இப்படியான சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு போனேனே என்று நாங்கள் புத்தீனமாக நடந்து கொண்டோமோ என்று எங்களை நாங்களே சிந்தித்து பார்த்து வேதனை அடைவோம். ஆனால் இவர் அவற்றை குறித்து எள்ளளவுமே அவர் கவலைப்படாதபடிக்கு அவர் நிறுவின சபைகளை குறித்து, 2 சபைகளிலே நீங்கள் கொரிந்தி சபை 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எல்லாம் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே தாறுமாறான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், விருத்த சேசனமும் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அது யூத மார்க்கத்துக்கு அடங்காதது. அப்படியாக ஒரு புளித்த மாவை போல கள்ள உபதேசங்கள் எல்லாம் அங்கே சபைகளுக்குள்ளே வந்தது. அப்படியான சூழ்நிலையிலே இவரை ஏற்றுக்கொண்ட பர்னபா கூட அவரை விட்டு பிரிந்து போனான். ஆனால் அவன் தனிமையிலே அதற்கு பிறகுதான் சீலாவை கூட்டிக் கொண்டு அவர் ஊழியத்துக்கு போகிறார். இப்படியாக அவரை நேசித்தவர்களே, அவருடைய சொந்தக்காரர்களே அவரை எதிர்த்து அவரை தள்ளிவிட்ட போதிலும்
அவர் கலங்காதவராக, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொன்னார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னார். 1 பிலிப்பியர் 1:21 சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்டேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அப்படியான ஒரு வைராக்கியமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அந்த மனிதன் வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எப்படியான ஒரு வைராக்கியமாக ஆண்டவருக்காக அவர் என்னை எதற்காக பிடித்தார். இந்த புறஜாதி ஜனங்கள், நீங்கள் இந்த ரோமர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பின்னுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அது தள்ளப்பட்டு போகிறார்கள். அதிலே ஒட்டப்பட்ட ஒலிவ நாங்கள் காட்டொலிவ மரமாக நாங்கள் ஒட்டப்பட்டிருக்கிறோம். அந்த புறஜாதிகளை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்திலே அவர் கொண்டு வந்து ஒட்ட வைப்பதற்காக எத்தனையோ பிரயாசங்களை எடுத்து அதிலே அவர் வெற்றியும் கண்டார். அவரை போல ஒரு ஊழியக்காரன் பேதுருவே அவரை குறித்து ஆச்சரியப்படும்படியாக, அப்போஸ்தலனாகிய பவுலை போல எங்களால் பேச முடியாது, எங்களால் ஊழியம் செய்ய முடியாது என்று பேதுருவே ஒப்புக்கொள்ளுகிற அளவுக்கு தேவனுக்காக வைராக்கியமாக அந்த மனிதன் இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அந்த தீமோத்தேயு நாங்கள் இப்போ வாசித்த பகுதியை முதல் நாங்கள் வாசித்தோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6-8 வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்தோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நான் வாசித்தேன், ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், அநேக கிரீடங்கள். ஆனால் அவர் நீதியின் கிரீடத்தை தெரிந்து கொண்டார். காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நீதிபரர். அந்த நீதிபரரையே வணங்கினவர்களை குற்றம் சாட்டி, நான் அநீதி உள்ளவனாக, அநீதிக்கு துணை போனவனாக, அநீதமான மக்களோடு தொடர்புடையவனாக, நான் ஒரு அநீதி செய்தவனாக நான் வாழ்ந்தேன். அதை நிவர்த்தி செய்யும்படியாய் தன்னை அவன் ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களிலே அவன் எல்லாவற்றையும் நீதியாய் நிறைவேற்றி கொண்டு வந்த நிமித்தமாய் ஏன் பேதுருவை விட்டு விலகி போகிறார் என்பதை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அங்கே ஒரு நீதிக்காக அவன் போராடுகிறான். அப்படியான சூழ்நிலையிலே தான் அவன் அந்த மற்ற காரியங்களை குறித்து அவன் எண்ணாதபடிக்கு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வரும்போது அந்நாளிலே அவர் எனக்கு அதை கொடுப்பார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற அனைவருக்கும் அந்த நீதியின் கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும், அசுத்தமாய் வாழ்கிறவன் வாழட்டும், நீதி செய்கிறவன் செய்யட்டும், உண்மையாய் வாழ்கிறவன் வாழட்டும். இதோ அவனவன் செய்கிறதுக்குரிய பலன் அவரோடு கூட வருகிறது. அவனவனுக்குரிய பலன் அவனோடு கூட வருகிறது. இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நாங்கள் சொல்லி கொண்டு போவோமே, ஆனால் நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு நேரம் போதாது. அப்படியான ஒரு தேவ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த நாளில் இருந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நாங்கள் யாராவது சொல்ல முடியுமா என்னை பின்பற்றுங்கள் என்று? நாங்கள் என்ன சொல்லுகிறோம் மற்றவர்களிடத்திலே? அவர்கள் வந்து ஏதாவது குறை சொல்லும்போது, நீங்கள் மனிதர்களை பார்க்காதீர்கள், கடவுளை பாருங்கள் என்று சொல்லி, எப்படி நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லும் போது என்னை அவன் பார்த்து இவன் கிறிஸ்துவின் பிள்ளை இவன் என்று சொல்லி எங்களை பின்பற்ற விடாதபடிக்கு மனிதரை பார்க்க வேண்டாம். அப்படியானால் மனிதன் கொல்லாதவன், அவன் தீமையானவன், நல்லவன் இல்லை என்பதை நாங்களே ஒப்புக்கொள்கிறோம். அப்படி அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வைராக்கியம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற அந்த வைராக்கியம், அந்த துணிவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அதை ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வோம். அப்போது அங்கே அந்த 24 மூப்பர்கள் அங்கே உட்கார்ந்துக்கிற இடத்திலே நாங்கள் உட்கார்ந்திருந்து, ஆண்டவரை
அந்த ஜனங்களை நாங்கள் நியாயம் தீர்ப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.